அனைவருக்கும் வணக்கம். கடைசியாக போட்டிருந்த மகிழ்ச்சிக்கான ஃபார்முலா அப்படின்ற வீடியோ வந்து பலராலும் பாராட்டப்பட்டுச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு அதே வரிசையில் டோபமைன் அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருப்போம். இப்போ உதாரணமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆனாலோ ஒரு நண்பர்களை பார்த்தாலோ குடிக்கணும் 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 குடிக்கணும்னு தோணிட்டே இருக்கும். குடிச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் எழுந்தா எதுக்குடா இதை குடித்தோம் அப்படின்னு தோணும். இப்போ சூதாடுவாங்க. சூதாடி எல்லா காசையும் தோத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இனிமேல் அந்த விளையாட்டே விளையாடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி தோணும். அடுத்த நாள் ஃபஸ்ட்டால் அவன் தான் போய் நிற்பான். அதே போல் ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொம்ப ட்ரெண்டிங்கான அடிக்ட் அதுதான். ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்போம். இனிமேல் அந்த ஃபோனே பார்க்கக்கூடாதுரா அப்படின்னு தூக்கி போடுவாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் டோன் ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ பார்க்குறோம் மறுபடியும் ஒரு மணி நேரம் பார்ப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் எது செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில் சுரக்கக்கூடிய டோபமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான் நம்மளை இப்படி தூண்டிக்கிட்டே இருக்குது. இதனால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குதா அப்படின்னா, மகிழ்ச்சி கிடைக்கல, வெறும் நமக்கு தூண்டுதல் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகிழ்ச்சிக்கான வழி தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சி என்பது அன்றாட செயல்பாடுகளிலிருந்து கிடைப்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் சொல்லுது. உதாரணமாக முன் தூங்கி முன்னெழுவது, உடற்பயிற்சி செய்வது, நடைப்பயிற்சி செய்வது, இரவு உறங்குவதற்கு முன்பாக ஒரு புத்தகத்தை படித்துவிட்டு தூங்குவது, நல்ல நண்பர்களோடும் உறவினர்களோடும் உரையாடுவது, நல்ல ஆரோக்கியமான உணவை உண்பது, நல்ல தூக்கத்தை தூங்குவது, இது எல்லாமே செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடலில் அல்லது மூளையில் செரட்டோனியன் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் சுரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் சொல்லுது. இதுதான் இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப கடினமாக இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சாதான் நம்மளுடைய உடலும் மனமும் மகிழ்ச்சியாக உணரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் சொல்ல வருது. ஓகே, தேங்க்யூ.